அருள்மிகு பாம்பன் குமரகுருதாசர் கோயில், மாயூரபுரம், திருவான்மியூர், சென்னை. மேலே ஒரு நூல் ஒன்று எழுதணும்னு சுவாமிக்கு ஆசை. எப்படி அகஸ்தியருக்கும் அருணகிரிநாதருக்கும் முருகப்பெருமான் முதல் அடி எடுத்து கொடுத்தாரோ அதே மாதிரி நமக்கும் முதலடி முருகப்பெருமான் தான் எடுத்து கொடுக்கணும். நம்மளுடைய குரு அருணகிரிநாதராக இருக்குன்னு சொல்லிட்டு அருணகிரிநாதரை மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு விடிய காலத்து நேரம் தென்னந்தோப்புக்கு போயிட்டு இருக்கும் பொழுது அங்கே விடிய கால நேரம் சூரிய உதயம் ஆயிடுறது. அந்த சூரியனுடைய உதயம் சுவாமி மேலே பட்டதும் சுவாமிக்கு ஞான உதயம் ஆயிடுறது. உடனே கங்கை அப்படிங்கிற ஒரு மங்கள சொல் சுவாமிக்கு அசரீர் வாக்கில் கிடைக்குது. உடனே கங்கையை சடையில் வரித்துங்கிற ஒரு முதல் பெரிய ஒரு பாடலை பாடுறாங்க. கங்கையை சடையில் வரித்து மறிமழுவும் கரத்தில் தரித்து ருத்ரம் காட்டுருவை அதரசைத்தி அணிமன்றிலாடும் கங்காலர்க்க பின்னவாய சங்கரி ஜடாதரி சர்வாணி கல்யாணி தற்பரி பவானி தந்த தந்தி முகனோடு மற்றைந்து வெய நேர்மையும் தன்னகத்துள தெய்வமே மங்கையதம் இன்பனும் தும்பினை விரும்பும் மடமார்க்கத்தை விட்டு அதீதர் வாழ்விற்கும் வாழ்வாய வாழ்வினை அளிக்கவும் உன் மலரடி தியானிக்கவும் அங்கியனி நெல்லியம் கனியன திருவருளை அடையவும் கருணை நல்காய் அருமறை புகழ்ந்த திருமுருக சிவசரவணத்தி ஆதியே அமரர் கோவி. இப்படி டெய்லி ஒரு பாடலை பாடின பிறகு எழுதின பிறகு தான் ஆகாரம் உட்கொள்றது அப்படின்னு இருக்காங்க. இப்படி எழுதிட்டு இருக்கும் பொழுது சுவாமியுடைய அப்பா நெல் வியாபாரம் பண்ணுறவங்க அந்த எழுதிய நோட்டை இந்த கல்லாப்பட்டி மேலே வச்சுட்டு சுவாமிகள் வெளியில் போயிருக்கும் பொழுது ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமியை பூஜை பண்ணக்கூடிய ஐயர் சுவாமியுடைய வீட்டுக்கு குடும்ப நண்பர் அவர் எதேச்சா வீட்டுக்கு வரார். அது பேசிகிட்டே இருக்கும்போது என்னப்பா நோட்டு அதை எடு பார்க்கலான்னு சொல்லி
சுவாமியுடைய அப்பாவை பார்த்து கேட்கும் பொழுது ஏதோ பையன்தான் எழுதினா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டை எடுத்து கொடுக்குறாங்க. அந்த ஐயர் அந்த நோட்டை படித்து பார்த்துட்டு, ஒன்று முருகனே எழுதியிருக்கணும், இல்லைடா உன்னுடைய பையன் முருகப்பெருமானுடைய அவதாரமாக இருக்கணும், என்னை வந்து பார்க்க சொல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயர் வீட்டுக்கு புறப்பட்டு போயிடுறார். சற்று நேரம் பொறுத்து சுவாமிகள் வீட்டுக்குள்ளே வரார். வந்ததும் அப்பாவு ஒன்று ஐயர் வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியுடைய அப்பா பையனை பார்த்து சொல்கிறார். உடனே சுவாமிகள் புறப்பட்டு ராமேஸ்வரத்துக்கு போகிறார். அங்கே அக்னி தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ண சொல்லி விஜயதசமி அன்னைக்கு அந்த சேது மாதவ ஐயர் அப்படிங்கிறவர் சுவாமிக்கு குருபதேசம் செய்கிறார். அந்த குருபதேசம் பெற்றதிலிருந்து சுவாமிகள் ஏக தெய்வ வழிபாடாக முருகப்பெருமானை ஏற்றுக்கொண்டு முருகப்பெருமானிடம் எல்லா தெய்வங்களும் அடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஏக தெய்வ வழிபாடாக ஏற்றுக்கொண்டு மிக சிறப்பாக டெய்லி ஒரு பாடல் எழுதி கொண்டு இருக்கார். இப்படி இருக்கும்போது சுவாமிகளுக்கு 25 வயசாகிறது. வீட்டில் திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. சுவாமிகள் திருமணம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அந்த ஐயர் வந்த உடனே அந்த ஐயர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி பையனுக்கு திருமணம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், நீங்கள் சொன்னதான் பண்ணிப்பாங்கன்னு உடனே அந்த ஐயருடைய சொல் தவறாமல் சுவாமிகள் 25வது வயசில் மதுரையைச் சேர்ந்த காளிமுத்தம்மை அப்படிங்கிற பெண்மணியை திருமணம் முடிச்சுக்கிறாங்க. 25 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இல்லற வாழ்க்கையில் இருக்காங்க. சுவாமிகளுக்கு 3 குழந்தைகள், ஒரு பொண்ணு 2 பையன். பொண்ணை 12 வயசுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு 40வது வயசில் துறவரமாக வெளியில் வராங்க. இல்லற வாழ்க்கையில் இருக்கும் பொழுதே பல முறை சுவாமிகளுக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுத்துருக்காரு. முருகனுடைய நேரடியாக உபதேசம் பெற்றவர்கள் 3. ஒன்று அகத்திய பெருமான், 2வது அருள்நீதி பெருமான், 3வது அத்தியாச்சர்ம சுத்தாத்வைத வைதிக சைவ சித்தாந்த ஞானபானு ஸ்ரீமத் பாம்பன் குமரகுரு சுவாமிகள் ஆவார்கள். எந்த வேலையும் கந்த வேலை நினைத்து முருகனுடைய திருவருள் பெற்று அவர் கால்பட்ட இடமெல்லாம் முருகனுடைய கால் பதிந்து அருள் செய்திருக்கிறார்கள். தன்னுடைய நண்பன் அங்குமுத்து பிள்ளைகிட்ட பயணிக்க போக போறேன்னு சொல்றாங்க. அவர் சுவாமியை பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்சவர். அவர் சொல்றாரு, இது என்ன முருகப்பெருமானுடைய உத்தரவா அப்படின்னு கேட்குறாரு. எங்கே நம்ம உத்தரவு இல்லைன்னா இவன் போகாமல் வந்துடப்படான்னு சொல்லிட்டு சுவாமிகளை மனசுக்குள்ளே ஆம்னு நினச்சிட்டு தலை அசைகிறார். இந்த நிகழ்ச்சி நடந்த அன்னைக்கு நானா உன்னை பயணிக்க வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஒரு கோபமான ஒருத்தரை முருகப்பெருமான் காட்சி கொடுத்து ஆள் காட்டி வரல காமிச்சு கேட்டார். அந்த திருமேனியை பாமன் சுவாமிகள் பார்த்ததுமே அப்படியே குன்னி அழுதுண்டே மனசினால முருகப்பெருமான்ட்ட பேசினாராம். இல்லை அப்படின்னாராம். பிறகு நான் சொன்னேன், ஏன் எவனிடத்தில் சொன்னாய் அப்படிங்கிறார். சுவாமிகள் சொல்றாங்க, நான் பொண்ணுக்கோ பொருளுக்கோ ஆசைப்பட்டு சொல்லப்பா, அந்த ஆன்ம லாபத்தை கருதிதானப்பா நான் சொன்னேன் அப்படிங்கிறார். அந்த ஆன்ம லாபம் உமக்கு எப்பொழுது தர வேண்டும் எனக்கு தெரியாதா? நான் தரமாட்டேனா? நான் சொன்னேன் என்று நீ சொன்ன ஒரு காரணத்தால் நான் என்று சொல்வேனோ அன்றுதான் வருவேன் என்று சத்தியம் செய் அப்படிங்கிறார். சுவாமிகள் மனசுக்குள்ள சத்தியம்னு நினைக்கிறாங்க. அப்பதான் அந்த முருகப்பெருமான் மேற்க நோக்கி மறைஞ்சார். இது இல்லற வாழ்க்கையில நடந்த ஒரு அற்புத நிகழ்ச்சி. இல்லறத்தை விட்டு 40வது வயசுல குடும்பத்தை விட்டு வெளியில வந்து இந்த ராமநாதபுரத்தை எல்லா ஊரும் சுற்றி பார்க்கிறார். இந்த பிறப்பன் வலசைங்கிற ஊர்ல மயானத்துல தான் சுவாமிகளுக்கு மன அமைதி கிடைக்குது. அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு, இந்த இடத்துல நான் தியானம் பண்ண போறேன், முருகப்பெருமான்கிட்டேருந்து உபதேசம், ஒரு தவ குழி ஒன்று வெட்டி அதுக்குள்ள உட்காந்து தவம் பண்ண போறேன். ஒரு குறிப்பிட்ட நாள் சொல்றாரு, அதுக்குள்ள நான் முருகப்பெருமான்கிட்டேருந்து உபதேசம் பெற்று இந்த தவ குழியை விட்டு வெளியில வந்துடுவேன், அப்படி இல்லைன்னா ஆடம்பரம் இல்லாம மண்ணை தள்ளி மூடிடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு உட்கார. பூமிக்குள்ள உட்காந்து 4-5 நாள் வரைக்கும் இந்த முனீஸ்வரன் பிரம்மராட்சசங்கள்லாம் சுவாமியுடைய நிச்சயம் கலைக்குது. பூமிக்குள்ள உட்காந்து 6வது நாள் அகத்தியர் அருணகிரிநாதரோட பழனியில் உள்ள தண்டாயுதபாணியே சுவாமிகளுக்கு காட்சி கொடுத்து
குரு உபதேசம் செய்கிறார். குரு உபதேசம் செய்யாதபடி தகராலய ரகசியம் அப்படிங்கிற நூல் ஒன்றும் எழுதுன்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறார். இந்த தவக்குடியை விட்டு ஏந்துருன்னு அவர் சொல்லலையே, அவர் என்னைக்கு ஏந்துருன்னு சொல்றாரோ அன்னைக்கு தான் ஏந்துக்கணும்னே அது உள்ளே இருக்கார். 35வது நாள் ராத்திரி 2 மணிக்கு ஏந்துருன்னு ஒரு சவுண்ட். அது என் குருநாதன் முருகப்பெருமான் சொல்லாபடி நான் ஏந்துக்க மாட்டேங்கிறார். நான் தான் சொல்றேன்னு ஒரு அசுரீர் வாக்கு ஒன்று கிடைக்கிது. உடனே ஏந்து அந்த இடத்துல 3 வலம் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு வீட்டில் பஞ்சாங்கம் கொண்டு வர சொல்லி பார்க்குறாரு. அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி. பாமன் சுவாமிகள் வாழ்ந்த காலத்தில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நிலாவையே முருகப்பெருமானா நினச்சி மிக சிறப்பாக வழிபாடு பண்ணின வந்தார். அதுதான் நம்ம கோவிலில் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இங்கே மிக சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரணம். பொதுவாகவே மகான்களுக்கெல்லாம் பௌர்ணமி பூஜை சிறப்பாக கொண்டாடுவாங்க. பாம்பன் சுவாமிகள் அந்த சித்ரா பௌர்ணமி விழாவை சிறப்பாக கொண்டாடின ஒரு காரணத்தினால தான் பாம்பன் சுவாமியுடைய சன்னிதானத்தில் ஒவ்வொரு பௌர்ணமி பூஜையும் இங்கே சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த ஸ்தலம் வந்து முருகப்பெருமான் பேரில் சுவாமிகள் 6000 முதல் ஸ்ட்ரீட்டில் பங்காரம்மாங்கிற வீட்டு வாசலில் அந்த வண்டி நிற்குது. வந்த வண்டிக்கு காசு கொடுக்கணும்னு சொல்லி திரும்பி பார்க்குறாரு. அந்த வந்த வண்டியே காணும். கொஞ்ச நாளைக்கு அங்கேயே தங்கியிருக்கார். அதுக்கப்புறம் தான் மின்ட் ஸ்ட்ரீட்டில் நம்மளிகர் தெருவில் ஒரு முதலியார் வீட்டில் மாடியில் 6 ரூபாய் வாடகைக்கு ரூம் எடுத்து தங்குறார் சுவாமிகள்.
சொல்லிட்டு போனாலே போறோம். திருவிளக்கில் அன்றாடம் கிடைக்கிறது